வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்யராஜ் இன்றைக்கி வந்து இறந்துட்டாங்க. இவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்களுக்கான பிகைண்ட் ஃபோட்டோஸும் அதே மாதிரி அவங்களுக்கான பிகைண்ட் ஸ்டோரியை வந்து தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாக்யராஜன் சொன்னோன்னே வந்து அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அவரோட அங்கீகாரத்தை அதில் வந்து பதிச்சிருந்தார். அவரோட கெரியர் ஆரம்பிக்கையிலையும் ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து ஆரம்பித்து அவர் ஒரு டேரக்டராகவும் ஆர்டிஸ்டாகவும் ஒரு வேறு லெவல் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணார். முதல்ல வந்து அவர் சினிமாவோட ஆசையை வந்து அவரோட டைரக்ஷன் மூலமாக தான் வந்து கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளோட பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட்டாக தான் இவர் வந்து அவரோட சினிமா கெரியரை ஆரம்பித்தார். 16 வயது நிலை இந்த மாதிரி ஒரு படத்துலலாம் அவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். குறிப்பாக அதுலேயும் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராகவும் அவர் வந்து இருந்திருப்பார். அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அவருக்கு வந்து ஒரு நல்ல பலமாக இருந்ததுனால அவருக்கான ஒரு அங்கீகாரமும் வந்து அந்த படத்துலேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்காக அவார்டெலாம் வாங்குகிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே சக்கரவர்த்தியாக வந்து அவர் வளர்ந்துருக்காரு. அவரோட கெரியரில் வந்து ஒவ்வொரு படமும் வந்து அவருக்கான மைண்ட் ஷோட க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தது. குறிப்பாக சொன்னோன்னா அவருக்கான ஐகானிக் மூவியாக சொல்கிற வேண்டிய 3 படம்னு பார்த்திங்கன்னா, முந்தானை முடிச்சு, அப்புறம் வந்து ஏதோ 7 நாட்கள், அப்புறம் சின்ன வீடுன்னு சொல்லிட்டு இந்த 3 படமும் அவருக்கான ஒரு க்ரோத்தை வேறு லெவலில் வந்து கொண்டு போயிருந்தது. இது மட்டும் இல்லாமல் ராசுக்குட்டி இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் அவருக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டராக அமைஞ்சது. குறிப்பாக கிராமத்தில் உள்ள அந்த ஆடியன்ஸாக இவர் வந்து அவருக்கான அந்த ஸ்டைல் மூலமாக ஒரு வேறு லெவலில் வந்து பிடிச்சி வச்சுருந்தான்னு தான் சொல்லணும். குறிப்பாக இவரோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கே வந்து ஒரு வேறு லெவலில் யூனிக்னஸாக இருக்கும். ஒரு கதையை வந்து இப்படியும் சொல்லலாம், அதை வந்து மாற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவரோட அப்பியரன்ஸ்லேயே அவரோட கேரக்டர் டிஃப்ரென்ஸில் வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஃபீமேல் சென்டரிங் மூவிஸாக வந்து நிறைய எடுத்திருந்தார். அதுக்கான மையமும் வந்து பக்காவாக வந்து வச்சுருந்தனால பெண்களுக்கு வந்து இந்த படத்தை இவரோட படம் வந்தாலே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்க்குறதுக்கான அந்த மையமாக அமைஞ்சது. ஒரு காலத்தில் ஒரு கெரியர் உச்சமாக வந்து அமைஞ்சிருந்தார். எம்ஜிஆர் அவர்களே என்னோட சினிமா வாரிசு பாக்யராஜான்னு சொல்கிற அளவுக்கு அவரோட உச்சம் அந்தளவுக்கு இருந்தது. அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவர் வந்து அரசியலுக்கு போயிருந்தால் இவரோட க்ரோத் இப்போ வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் அந்த அவர் பார்த்து எடுக்கலை. அவருக்கான அந்த சினிமா பயணத்தை அவர் வந்து முக்கியமாக அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தார். குறிப்பாக சொன்னோன்னா இவரோட கல்யாணத்தில் நம்மளோட சிவாஜி கணேசனும் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் சார்ஸும் 2 பேர் சேர்ந்து தான் வந்து போயிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு 2 பேருக்குமான ஒரு பாண்டிங் வேறு லெவலில் இருந்து தான் சொல்லணும். குறிப்பாக வந்து சிவாஜி கூடயும் வந்து அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அந்த படத்துலேயும் வந்து பாரதி ராஜாவோட அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் அவர் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு மேஜிக் வச்சுருப்பார். இவரோட ஒவ்வொரு கேரக்டரும் வந்து எளிமையாகவும் மக்களை கனெக்ட் பண்ணுற அளவுக்கும் ஒரு பக்காவான கேரக்டராக வந்து உருமாறி இருக்கும். அவரோட கெரியர் முடிஞ்சதுக்கப்புறமும் சின்ன சின்ன முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ வரைக்குமே வந்து புத்தமபுத்திரன், அப்புறம் வந்து அவர் சொல்கிற மாதிரி நம்மளோட ஆர்யாவோட காதர் பாஷா, இந்த முத்துராமலிங்கம் இந்த படத்துலலாம் வந்து ஒரு கேரக்டராக வந்து நடிச்சிருப்பார். இதனால் அவருக்கான கேரக்டரும் வந்து ஒன்றுன்னா வந்து வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து ஹச்ஐன்னு ஒரு படத்துலையும் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து நம்ம கவினும் அதே மாதிரி நயன்தாராவும் சேர்ந்து வந்து நடிச்சிருக்க ஒரு மூவி. இந்த படத்துலேயும் அவரோட முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஃபோட்டோஸில் பிரபுங்கள்லாம் வந்து இருந்திருந்தாங்க. அவருக்கான ஒரு திறமையை அது ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து அவர் வந்து காலையில் ஜாக்கிங் போகையில் சிடன் ஹார்ட் அட்டாக்னால அவங்க வந்து இறந்துருக்காங்க. இவங்களை வந்து தமிழ் சினிமா மறக்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்த வந்து இவர் வந்து எப்பயுமே அவரோட ஆக்குப்பையாக வச்சுருப்பார். இவருக்காக வந்து தமிழக அரசு வந்து தமிழ்நாடோட சிறப்பு இதை கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கீகாரத்துக்கு மூலமாக இவருக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்கும். சினிமா துறையில் இப்போ தான் பாரதி ராஜா இருந்தாங்க, இப்போ பாக்யராஜா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏஜ்டு பீப்புளோட டெத் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லா சினிமா ரசிகர்களும் அதேமாதிரி சினிமா ஆக்டர்ஸும் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக தனுஷ் அவர்கள், அப்புறம் முதலமைச்சர் விஜய், அப்புறம் வந்து குஷ்பு, அப்புறம் ஸ்னேகா, அப்புறம் வந்து ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்களோட மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரதி ராஜா அது அவர் உருவாக்கின பாக்யராஜோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அவங்க பாக்யராஜோட ஃபன்னி சென்ஸ் அதே மாதிரி அவங்களோட எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.